சட்னி கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டுங்க. அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் அடுப்புலேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இறக்கிக்கலாம். வணக்கம் பஸ், நந்திதா சமையலறையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டிஃபனுக்கு ஏற்ற பூண்டு சட்னி தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவு மிளகாய் ஒரு 8 மிளகாய் போட்டுக்கலாம். அது சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, கல் உப்பு, உரித்து வச்ச 50 கிராம் வெங்காயம், சின்ன சைஸு தக்காளி 2, பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. தக்காளி 2 பூண்டு, முழு பூண்டு உரித்து வச்சுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சட்னியை தாளிக்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். சட்டி சூடாகட்டும். சட்டி சூடாகிடுச்சுங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் நிறையவே ஊற்றிக்கலாம். பூண்டு சட்னி இல்லை, கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. சட்னியை சேர்த்துக்கலாம். அதோட ரொம்ப டேஸ்டியான பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அருமையான பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.